Hi, hello, and good evening. Time is 5:46. So, my words, my thought. இதுதான் இந்த எபிசோடுடைய பேர் அண்ட் எபிசோட் 3 நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த எபிசோடு ஆரம்பிக்கும் போது நான் என்னோடய முக்கியமான நோக்கம் என்னென்னா கொஞ்சம் ப்ராப்பராக ரைட் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், ரைட் பண்ணி நம்ம கொஞ்சம் பேசணும், அதுதான் என்னுடைய இது. பட் அந்த மாதிரி நான் பண்ணலை இதுவரை. அண்டு ஒரு டைமுக்கு அப்புறமா நான் அதை பண்ணுவேன்ட்டு நான் நம்புகிறேன். அண்டு அதில் ஒரு சில ப்ராப்ளமும் இருக்கும். அது வந்து என்னன்னு சொல்லிடுறேன் நான். முதல்ல வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஷெடியூல் வந்து மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அது எப்போ தோணுதோ அது பண்ணணும், நைட்டு வந்தாலும் பண்ணணும். அண்டு ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம பேச போகிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது. ஸோ இது எப்போ வேணாலும் பண்ணலாம். இல்லை ஒரு 3 மாதம் கழிச்சு கூட நம்ம ஒரு ரைட் அப் பண்ணிவிட்டு நம்ம 3 மாதம் கழிச்சு கூட பேசலாம். ஸோ இதுதான் என்னுடைய இப்போ எனக்கு வந்து ஒரு முடிவு. அது நல்லா இருக்குதுன்னு எனக்கு தோணுது. நம்ம பார்ப்போம், அதை ஃபாலோ பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இன்றைக்கி நான் என்ன இதை பற்றி பேச போகிறேன்னா, பிஜேபி உடைய ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர். பிஜேபிக்கு ஐடியாலஜி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு மயிலும் கிடையாது. வெறுப்பு, பொய், அனுதாபம் அவங்க மேலே விக்டிமைஸ் பண்ணுறது. இந்து மக்களை அவங்கள வந்து ஒரு கேட்டகரியாக விக்டிமைஸ் பண்ணி அவங்க மைண்டை ஒரு இடத்துல வச்சுருவாங்க. இந்த மைண்டுக்கு மேலே ஒருத்தங்க இருப்பாங்க, அதுதான் பிராமின்ஸ். அவங்கள இன்னொரு ஒரு இடத்துல வச்சுருவாங்க. சத்திரியன் ஒருத்தர் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் விஸ்வகர்மாவோ குருமாவோ அவங்கள ஒரு இடத்துல வச்சுருவாங்க. எல்லாருமே சுற்றுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல வச்சுருவாங்கன்னா மைண்டில். அதுக்கப்புறம் ஒரு ஹையர்கி ஆர்டர் க்ரியேட் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரோட மைண்டில். ஸோ இதுதான் ஹிந்துத்துவா, இதுதான் பிஜேபியுடைய ஐடியாலஜிக்கலுடைய ஆரம்பம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸுக்கு வந்து மன்னர்கள் இருக்காங்க அந்த காலத்து அக்பர், ஔரங்கசீப், அப்புறம் அவங்க பேர் என்ன, தைமூர், என்ன அவங்கெல்லாம் எப்படிலாம் கொடுமைப்படுத்தினாங்க, எவ்வளோ பேர் கொலை பண்ணாங்க, கோடிக்கணக்கில் பேர் கொலை பண்ணாங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து போலியான நரேட்டிவ் வந்து நம்ம மைண்டில் வந்து பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணிவிட்டு அதை அப்படியே க்ரோ பண்ணுறதுக்கு நம்மளே ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே நம்மளே க்ரோ பண்ணி, நம்மளே ஸ்ட்ரென்த் பண்ணி, நம்மளை வந்து ஒரு புத்திசாலியாக காமிப்போம். இதெல்லாம் நான் தான் கண்டுபிடிச்சேன், இந்த மாதிரி ஐடியாலஜி, அதாவது இந்த மாதிரி விருப்பெலாம் யாரும் எனக்கு விதைக்கல, இதெல்லாம் நானே புத்திசாலமாக கண்டுபிடிச்சி இதுக்கேற்ற மாதிரி ஒரு இயக்கம் வந்து பிஜேபி, அதில் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க. பட் ரியாலிட்டி பிஜேபி வந்து இதில் எதிர்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். எல்லா கம்யூனிட்டிலையும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் கவர்மெண்ட். அந்த ப்ராப்ளமை ஊதி பெருசாக்கி ஒரு பூகமாக ஆக்கிட்டு நம்ம எவ்வளோ அருமையாக இருக்கும், அவங்க மாதிரி இப்படி பிடிவாதம் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு 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 இதுக்கு போலியான பின்னத்தை போக்குவாங்க. ஸோ இதுதான் பிஜேபியுடைய கம்ப்ளீட்டான ஒரு விஷயம். விக்டிமைஸ் பண்ணுவாங்க. அந்த இந்து மதத்தை சேர்ந்தவனோ இல்லை அந்த இந்துத்துவக்கு சிம்பத்தைசரோ, நான் நிறைய நாத்திகர்கள் கூட அந்த சிம்பத்தைசர் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு வந்து பங்காகப்படுவாங்க. அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. பிஜேபிக்கு அந்த டிப்ரெஸ்டில் வந்து ரொம்ப கோபம் வரும். கோபம் வந்து அவங்க ஓட்டு வங்கியாக மாறும். ஒரு பிஜேபிக்கு ஆதரவாக இன்டர்நெட்டில் பேசுகிறது, எங்கே பேசுகிறது. ஒரு ரியாலிட்டியில் வந்து பிஜேபி வந்து ஓபிசி
சமுதாயத்து மேலே எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. ஒரு சில பிராமின்ஸ் மேலே மட்டும்தான் அவங்களுக்கு அக்கறை இருக்கும், மற்றபடி வேறு யார் மேலேயும் அவங்களுக்கு அக்கறை கிடையாது. அந்த ஆர்கனைசேஷனே ஒரு டிசாஸ்டர் ஆர்கனைசேஷன் தான். ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெறுப்பு ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து ஈஸி. மற்றவங்க மேலே போலியான பின்பும் உருவாக்கி அவங்க மேலே நெரேட்டிவ் செட் பண்ணுறதுன்னா ரொம்ப சுலபம். ஓகேவா? மற்றவங்க பாராட்டுறது இல்லை, அவங்களோட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது அதுதான் ரொம்ப கஷ்டமான. இதெல்லாம் பிஜேபிக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வேறு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்னா அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம். நிறைய பொய்யான வதந்தியான செய்திகள் அண்டு ஒன் சைடடான நியூஸு அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய வடிவம். அவங்களுக்கு தாண்டி வேறு எதுவுமே கிடையாது சைடில். அண்டு அவங்க வந்து ஒரு சில பின்பம் மிஸ் பண்ணுவாங்க. ஹிந்துஸ் வந்து ரொம்ப செக்குலரான பர்சன், முஸ்லீம்ஸ் தான் வயலண்ட்டாக இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் வந்து மதமாற்றம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். இந்த மாதிரி சாஃப்ட் சிம்பத்தைசராக நானும் இருந்திருக்கேன் பிஜேபிக்கு அந்த இட்டு போன கட்சிக்கு நான் இருந்திருக்கேன். ஆனால் அதிலேருந்து நான் எப்பயோ எழுதுவேன் 2006 அப்போயே வந்துட்டேன். 2005க்கு கடைசி நினைக்கிறேன், இல்லைன்னா 6 முன்னாடி ஒரு ஜனவரி மாதம் முன்னாடி அப்போயே வந்துட்டாங்க இந்த பிஜேபி சிம்பத்தைஸ் பண்ண. ஆனால் நிறைய பேர் வந்து சிம்பத்தைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சப்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து நிறைய ஆதரவு ஏறிட்டு தான் இருக்குது. அந்த இன்னொரு விஷயம்னா முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸ் அவங்க தான் ப்ரைமரி பார்ட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியில் வந்து பார்த்திங்கன்னா பிராமின்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின் பாகிஸ்தானோட தலித் சமுதாயம் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓபிசியிலே அவங்கள எதிர்த்து ஒரு சில சமுதாயம் ஆரம்ப காலத்துக்கு முன்னோடு இருப்பாங்க. ஸோ அந்த சமுதாயமும் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்னாலே ஆகும். இதுதான் அவங்களுக்கு ரிசர்வேஷனாக ஆகாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேஸ்ட் சென்சஸ்னாலும் ஆகும். ஸோ பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, டெரரிசம் சம்மந்தமான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சுன்னா அவங்க அட்வான்டேஜ் எடுத்து ஓட்டு வங்கியாக மாற்றுறாங்க. ஸோ இதுதான் பிஜேபி ஃபுல்லாக போர் வார் எல்லோரும் சாகுங்க வாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருக்கு. போயிட்டு வர தெரியல. ஃபுல்லாக எல்லாமே இது ஒரு விஷத்தன்மையான ஒரு ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜி வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு எதிரான, யாருக்குமே எந்த ஒரு பயனும் கிடையாது. இப்போ ஒரு போர் ஒன்று கொண்டு போய் அந்த போரில் ஒரு மனித லாபம் ஏற்கனவே ரஃபேல் ஷூட் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான்காரன் சொல்கிறாங்க. இந்தியாவில் அது ரொம்ப ஒத்துக்கல. போக ஒத்து போனவோ அந்த சொல்லல. ஸோ இந்தியன் ஆர்மியும் நிறைய அந்த முகுந்த் வரதராஜன் அவன் வந்து பாகிஸ்தான் காரங்கிட்ட மாட்டினாங்க. அவனுடைய அந்த சமயத்துலேயே நியூஸ் ஆர்டிக்கல்லாம் நிறைய வதந்திதான். அப்போது இந்தியன் ஆர்மி வந்து ரொம்ப கோமாளித்தனமாக நிறைய
பிக் ஃபுட்லாம் அவருடைய கால் தடம்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபுல்லாக பைத்தியக்கார புதித்தனமாக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதான் கைஸ். அண்ட் நம்ம ஆர்கனைசேஷன் வந்து இதில் ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. கலவரம் பண்ணுறது, முஸ்லீம்ஸோட வீடு இருக்கிறது, அதுக்கப்புறம் ரிசர்வேஷனை எதிர்த்து வாங்கியிருக்கிறது, அதுக்கப்புறம் தலித் சமுதாயத்தை எதிர்த்து பேசுகிறது, அவங்களுக்கு எதிர்த்து ஒரு சிஸ்டமை உருவாக்கி அதை ஒரு ஹையர்கி ஆர்டரில் பேலன்ஸ் பண்ணுறது. வடிகட்டினா முட்டாள்தனமான ஒரு தற்கொலை சமுதாயம் தான் பிராமியன். அது சொம்பு தூக்கிட்டு இருக்கிறது. ஸோ நினைக்கிறேன். ஸோ நல்லா போச்சு. இன்னும் நிறைய சில தாட்ஸ்லாம் பேசுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரச்சனை நடக்குதுல்ல, அதனால் நான் இப்போ கொஞ்சம் அப்படியே பேசினேன். இப்படி அண்ட் பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த முகாம்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து இந்த இந்தியா நாட்டு பெண்களை கடத்திட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக உதவி, ஃபுல்லாக ஹேட்ரட், அப்படியே விக்டமைஸ் ஆகுது. அதுவும் அந்த அக்பர் இருக்கானே, அவன் லேடிஸுன்னா நம்ம லேடிஸுன்னா என்ன பண்ண தெரியுமா, அது உதாரணம். அப்படி உள்வாங்கி நீ டிப்ரெஸ்டாக ஆகணும், ஒரு லைஃபே அழியணும். இதுக்கு என்ன காரணம் இவங்க தான், அவங்க தான்ட்டு பள்ளி வைக்கணும். இதுதான் பிஜேபியோடைய மோட்டிவே, அந்த இந்துத்துவோட மோட்டிவே தான். ஸோதான் கைஸ், கொஞ்சம் நிறையா இருக்குது. கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக ரைட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே, 5:58. குட் ஈவினிங். பாய்.